இப்போ நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சியினரும் வந்து இருக்கிறாங்க. உங்கள் ஐயனோட நிலைப்பாடு? இந்த நீட் யூஜி சமீபத்தில் இந்த முறைகேடுகள்லாம் நடந்தபோது எங்களது இந்திய மருத்துவ சங்கம் தான் அதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரியது. இந்த நீட் தேர்வை பொறுத்தவரை ரெண்டு விஷயம், ஒன்று வந்து மெரிட்டு, இன்னொன்று சமூக நீதி, ரெண்டையும் வந்து ஈக்குவலாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்திய மருத்துவ சங்கத்தின் முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த நீட் பரீட்சை பொறுத்தவரையில் நாட்டின் கடைகோடியில் வாழ்கின்ற குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த நீட் பயிற்சி என்பது இன்னும் எட்டாக்கணியாகத்தான் இருக்கிறது. அதை கிடைக்க செய்யும் பட்சத்தில் ஓரளவுக்கு சமூக நீதி என்பதை நாம் அடைய முடியும். நீட் எக்ஸாம் தேவையில்லையா வேண்டாமா என்பதை இந்திய மருத்துவம், ஏன்னா பல மாநிலங்களிலே நீட் வேண்டும் என்ற ஒரு இதை நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதுனால இந்திய மருத்துவ சங்கம் எல்லா மாநிலங்களில் உள்ள கிளைகளில் உள்ள மருத்துவர்களிடம் ஆலோசித்து வருகிறது. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் என்ன சட்டம்? தமிழ்நாட்டு இது வந்து தேசிய அளவில் நடத்தப்படுகிற சட்டம். தமிழ்நாட்டில் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள், நீட்டில் ஏற்பட பாதிப்புகளை நாங்கள் வந்து அது சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் நீட் வேண்டாம் என்று இந்திய மருத்துவ சங்கம் சொல்வதற்கு தேசிய அளவிலே முடிவெடுக்க வேண்டும். நீட் இருந்து விருப்பப்பட்ட மாநிலங்கள் நடத்திக்கலாம், தேவையில்லாத மாநிலங்கள் அதுல இருந்து விலக்கு பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை திருத்தி தான் வந்து மத்திய அரசு வந்து கட்டாயமாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படியான ஒரு சட்டத்திற்கு வலியுறுத்தீங்களா திரும்பவும்? அதே திரும்பவும் அதாவது இந்த நீட்டுக்கு பதிலாக பல்வேறு வகையான தேர்வுகளை நடத்த முடியும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். +2 பரீட்சையிலேயே ஒரு 4 வகையான பரீட்சைகளை வச்சு இது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆக இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நான் சொன்னபடி இந்த மெரிட் என்பது வேண்டி இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள், உழைக்கக்கூடிய மாணவர்கள் வர வேண்டும். அதே நேரத்தில் சமூக நீதியும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆக அதை பற்றி ஒரு தீர்க்கமான முடிவு வந்து ஒட்டுமித்த கருத்து உருவாக்கி தேசிய அளவில் நாங்கள் செய்ய வேண்டும். இப்போதைக்கு இந்திய மருத்துவ சங்கம் இந்த நீட் தேர்வு எந்தவித முறைகேடு இல்லாமல் உண்மையாகவே மக்கள் யாரெல்லாம் இந்த கனவோட இந்த நீட் தேர்வை எழுதுகிறார் மாணவர்களுக்கு கண்டிப்பாக அந்த சீட்டு கிடைக்கிறதில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த நீட் தேர்வு நடைபெறுகிற போது அங்கே கடைபிடிக்கக்கூடிய நடைமுறைகள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் இப்போ வந்து பல இடங்களில், குஜராத் மற்றும் பீகார் போன இடங்களில் பேப்பர் லீக் என்ற ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சது. அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க, பல பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து மிக மிக துரதிருஷ்டவசமானது. நேஷனல் டெஸ்டிங் அத்தாரிட்டி அவங்க கிட்ட அந்த இதை பற்றி எடுத்து சொல்லி அது ஏற்கனவே கலைக்கப்பட்டும் விட்டது. புதுதாக அது நியமித்திருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்க ரொம்ப விஜிலண்டாக கவர்மெண்ட் வந்து இன்னும் ஃபுல்ஃப்ரூஃபாக இதை செய்யணும். அப்படி கொஸ்டின் பேப்பர் அடிக்கிறத இன்னும் வந்து எப்படி லீக் ஆகாத பட்சத்தில் அடிக்கிறது, நிறைய சிஸ்டம்ஸ்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. ஒரு கொஸ்டினே வந்து 4-5 கொஸ்டின் அடித்து வச்சுக்குவாங்க, எது வந்து கொடுக்க போகிறாங்கன்ற கடைசி வரையும் தெரியாது. இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய உறுப்பினர்கள் அதை எடுத்து செய்வாங்கன்னு நினைக்கிறோம். இது வந்து நாங்கள் கண்டிப்பாக இதுக்கு சிபிஐ விசாரணை கோரியதே நாங்கள் இந்திய மருத்துவ சங்கம் தான் ஃபர்ஸ்ட்டு. அதை வந்து அது அறிவித்த பிறகு நாங்கள் வந்து நன்றியும் தெரிவிச்சிருக்கோம். உங்களுடைய இன்னொரு கோரிக்கை உங்களுடைய ஊடகங்களுக்கு, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.